வணக்கம் நண்பர்களே. நம்முடைய டிபிஎஸ் மீடியா மற்றும் ஈகிள் ரிசர்ச் அனாலிட்டிக்ஸ் இணைந்து வழங்கும் அந்த தேர்தல் கணிப்பு, டிபிஎஸ் மீடியா கணிப்பு 2026, அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தொகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்குலர் பார்டர் கொண்ட ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் வேலூர் மாவட்டத்தின் எல்லையாகவும், இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் எல்லையாகவும், மூன்றாவது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அடுத்த ஸ்டேட்டோட பார்டராகவும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்க முடியுது. இதுவும் ஒரு சென்னையோட புறநகர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த தொகுதியும். இங்கே இருக்கக்கூடிய அந்த தொழில் வாய்ப்புகள், மக்களுக்கு எந்த தொழில்களை அதிகம் சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயம், அக்ரிகல்ச்சர் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதற்கு அடுத்து இண்டஸ்ட்ரீஸ், சென்னையின் புறநகர்னு வரும்போதுமே சென்னையை தொட்டு இருக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்த நிறுவனங்கள் நிறைய அதிகம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களோட மேஜர் இன்கம் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய வாக்குகள் அடிப்படையில் டாமினேட் பண்ணக்கூடிய ஜாதிகள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த போல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஜாதிகள் அப்படின்னு பார்க்க போனால் இங்கே வன்னியர், முதலியார் மற்றும் எஸ்சி, இந்த மூன்று ஜாதியினரும், வன்னியர், முதலியார், எஸ்சி, இந்த மூன்று ஜாதியினரும் பெருமளவில் இருக்கிறத பார்க்க முடியுது. இவர்களுடைய அந்த ஓட் பேங்க் தான் ஓரளவுக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,61,094. இங்கே கடந்த 6 தேர்தல்களில், சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட இந்த தொகுதியில் கடந்த 6 தேர்தல்கள், அதாவது 2011 முதல் 2024 வரை நடந்திருக்கக்கூடிய 6 தேர்தல்களை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே திமுக கூட்டணி 4 முறையும், அதிமுக கூட்டணி 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து நம்மளுடைய சிஃபாலஜிக்கல் கால்குலேஷனுக்கு வரலாம். நம்ம சிஃபாலஜிக்கல் கால்குலேஷனில் ஒப்பீனியன் போலை பொறுத்தவரை 30% வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறோம். அதில் 15% திமுக கூட்டணிக்கும், 8% அதிமுக கூட்டணியும், பாரதிய ஜனதா 1%, பாமக அது 3%, நாம் தமிழர் கட்சி 2%, தமிழக வெற்றி கழகம் அது 1% எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஓட்டிங் அனலைசிஸ், அதுக்கு ஒரு 30% கொடுக்குறோம். அதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் சாடுறாங்க அப்படிங்கிறது, அதற்கு அடுத்தது சப்போர்ட்டர்ஸ், ஒவ்வொரு கட்சியின் ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அவர்களுடைய அந்த பர்சன்டேஜ். அடுத்தது ஏஜ் குரூப் ஃபேவர், அதாவது வயதின் அடிப்படையில் ஒரு சார்பாக இருப்பாங்க, அந்த வெயிட்டேஜ் அது கொடுத்துருக்குறோம். அடுத்தது ப்ரொஃபஷனல் ஃபேவர், ஜியோகிராஃபிக்கல் ஓட்டிங். ப்ரொஃபஷனல் ஃபேவர் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்து அங்கே ஓட் பேங்க்கும் பிரியும், அந்த மாதிரியான இதுகளையும் கணக்கில் எடுத்துருக்கோம். அப்புறம் ஜியோகிராஃபிக்கல் ஓட்டிங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணின் தன்மைக்கு தகுந்த மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன், இது எல்லாத்தையும் ஓட்டிங் அனலைசிஸ்ங்கிற பேரில் இதுக்கு ஒரு 30% கொடுத்துருக்குறோம். அடுத்தது ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு 15%. இந்த ஃபேக்டர்ஸில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலை அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சார்ந்த இருக்கிறது வேவ்ஸ் அது. அதுக்கப்புறம் கூட்டணிகளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இந்த தொகுதியில் எப்படி இம்பேக்ட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஃபேக்டர்ஸ் ரியாலிட்டிக்கு வருது அப்படிங்கிறது. அடுத்தது மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலையும் சில இது இருக்குது. ஸோ அதையும் இந்த ஃபேக்டர்ஸில் எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு 15% வெயிட்டேஜ் கொடுக்குறோம். அடுத்தது இம்பேக்டை பொறுத்தளவில் கம்யூனல் இம்பேக்டாக இருக்கலாம், இல்லை ரிலீஜியஸ் இம்பேக்டாக இருக்கலாம், அல்லது ஒரு தலைமைத்துவத்துக்கு இருக்கக்கூடிய, லீடர்ஷிப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம அந்த இம்பேக்டில் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு 15% வெயிட்டேஜ். அதுக்கு அடுத்தது பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸ், இதுக்கு ஒரு 10% கொடுக்குறோம். பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸை பொறுத்தவரை வாக்குறுதிகள் மற்றும் ஒரு வேட்பாளருடைய தன்மை, வேட்பாளருக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாலிசிஸ், ஒரு கட்சியின் கொள்கைகள், எந்த கூட்டணியின் கொள்கைகளுக்கு அதிக வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இப்படியெல்லாம் நம்ம அந்த பர்சன்டேஜ் வெயிட்டேஜஸை கொடுத்து அதோட டீட்டெயில் நம்ம ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதோட ஓவரால் வேல்யூ அப்படின்னு பார்க்க போனால் ஒட்டுமொத்தமாக இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் 48% திமுக கூட்டணி பெறுறதை பார்க்க முடியுது. 22% மட்டுமே அதிமுக கூட்டணி பெறுறதை பார்க்க முடியுது. பாரதிய ஜனதா கட்சி 3%, பாரதிய ஜனதா கூட்டணி 3%, பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து பாமகவை தனிச்சே வச்சு காட்டுறோம், ஏன்னா வட மாவட்டங்கள் அப்படிங்கிறதுனால. ஸோ பாமகவுக்கு 10%, பாமகவுக்கு 16%, நாம் தமிழர் கட்சிக்கு 7%,
தமிழக வெற்றி கழகத்திற்கு 4%, விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு 4%மும் இங்கே கொடுக்குறத பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய ஆவரேஜ் போல் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அது வந்து 79.5% வரை இங்கே போலாகிறத பார்க்க முடியுது. சென்னையோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருக்கிறதுனால, அந்த வில்லேஜ் ஏரியாவாக இருக்கிறதுனால அங்கே வந்து போலிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 79.5% இங்கே போலாகுது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,07,570 வாக்குகள் போலாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கணிப்பாக சொல்கிறோம். அதில் அந்த 48% அப்படின்றது திமுகவிற்கு 99,633 வாக்குகளும், அதிமுகவிற்கு 45,665 வாக்குகளும் கிடைக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு அடுத்து வரக்கூடிய பாமகவுக்கு 33,213 வாக்குகள் 11 வாக்குகள் கிடைக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது இந்த வின்னிங் கேல்குலேஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே 48% இந்த தொகுதியை லீட் பண்ணுறதை பார்க்க முடியுது. அதிமுக, பாஜக, பாமக இந்த மூன்றும் கூட்டணி அமைத்தால் கூட இங்கே வந்து 41% தான் கிடைக்கிறத பார்க்க முடியுது. அதிமுகவும் பாமகவும் கூட்டணி சேர்ந்தால் இங்கு 38% மட்டுமே வருகிறது. சரி, இப்போ அதிமுக, பாமக, தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சியும் சேர்ந்து நிற்கும் போது 42% வரை வருகிறது. அப்படின்னு பார்க்க போனால் 48% லீடோட ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதை பார்க்க முடிகிறது. இந்த தொகுதியை பொறுத்தளவில் நம்ம டிபிஎஸ் கணிப்பு 2026 திருவள்ளூர் தொகுதியை நாம் திமுகவிற்குத்தான் வெற்றி என்று கருதுகிறோம். ஸோ இதோட சேர்த்து 3 தொகுதிகளுமே திமுகவுக்கு சாதகமான தொகுதிகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து நாளை வந்து இன்னொரு தொகுதி வரும்போது அதோட நாம் உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.